அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் மற்றும் அக்கௌண்டன்சி எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிப்ரவரி 2024 டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், அக்கௌண்டன்சி எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனீங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சில நேரம் ஓப்பன் ஆகும், சில நேரம் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறதுனால அந்த சர்வர் வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் ஆகலைனாலும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். பட் ரிசல்ட்டு வெளியாயிருச்சு அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சு நிறைய பேர் வந்து லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ நம்ம வீடியோவை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்தோடனே நமக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் தெரியப்படுத்தியிருக்காங்க. எனக்கு வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ நான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட்டு சர்வர் வந்து பிஸியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சோ அல்லது 1 hour கழிச்சோ ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், அந்த ரிசல்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அல்லது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து ஃபுல்லாக 10 hours 12 hours நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஷார்ட் ஹேண்ட்லேயோ டைப்ரைட்டிங்லேயோ மீதி ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சோடனே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்து வந்து ஃபர்தராக உங்களால் வந்து மூவ் பண்ண முடியும். என்ன மாதிரி பிளான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரிசல்ட்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தெளிவாயிரும். பாஸ் ஃபெயில் அதை வந்து அடுத்த விஷயம். பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணுவோம். பட் பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் பாஸ் ஃபெயில் அது வந்து அடுத்த விஷயம். பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டுங்க. ஒருவேளை ஃபெயில் அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு 60 to ஒரு 69 டேஸ்க்குள்ளே இருக்குது. அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபர்தராக டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் ஹேண்டோ டைப்ரைட்டிங்கோ அல்லது அக்கௌண்டன்சியோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த ஒரு 2 months போதுமானது தான். ஓகேங்களா? தேங்க்யூ.